ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஓய் ஜம்மி, என்ன வேணும்? இன்றைக்கி ஜம்மிக்கு பசி வந்துருச்சு. ஸோ அதனால் அவள் எப்படி எங்களை கூட்டிகிட்டு போகிறான்னு பாருங்களேன். அவளுக்கு பசி வந்துருச்சுன்ட்டு நேராக கிச்சனுக்கு தான் போகிறாள். ஏன்னா அவளுக்கு மதியம் நைட்டு இந்த மாதிரி தான் அவளுக்கு பசி எடுக்கும். காலையில் நாங்கள் வந்து விஸ்காஸ் போட்டுருவோம் பாருங்கள், நேராக அங்கே தான். ஸோ இப்போ என்னென்னா ஜம்மிக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா தயிர் சாதம் தான். ஸோ அதுக்கு நாங்கள் தயிர் சாதத்தை இது பண்ணி நாங்கள் டேரெக்டாகவே ஊட்டிடுவோம். பட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற சாதம் அப்படின்னா அந்தளவுக்கு எதுவும் சாப்பிட மாட்டாள் பெருசாக. மீன் எப்போவாது ஒரு வாட்டி தான் சாப்பிடுவா. அதே மாதிரி ஈரல் அதுவும் எப்போவாது ஒரு வாட்டி தான் சாப்பிடுவா. ஸோ இதில் என்ன பார்த்திங்கன்னா, ஏன்னா இதுதான் நல்லா விரும்பி சாப்பிடுவாள். நாங்களும் நிறைய போட்டிருக்கோம், நிறைய இது பண்ணியிருக்கோம். பட் அந்த அளவுக்கு பிடிக்காது. பாருங்கள், ஊட்டினா தான் சாப்பிடுவாள். ஊட்டலைன்னா மோந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவாள், சாப்பிட மாட்டாள். அப்படியே என்னடா இருக்குது இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாள். ஆனால் அதுவே நம்ம கை இது பண்ணி நம்ம ஊட்டி விட்டோன்னு பார்த்துக்கோங்களேன், செம்மையாக சாப்பிடுவாள். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவாள். இப்போது இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவளாகவே நேராக போய் தண்ணி குடிப்பாள். தண்ணியை குடிச்சிட்டு நேராக போய் பாட்டில் போய் படுக்க ஆரம்பிச்சிருவாள். ஸோ பாருங்கள் எப்படி குடிக்கிறான்னு, எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள். ஆனால் இது அவள் இஷ்டம்தான். ஸோ ஒரு நேரத்துக்கு நாங்கள் கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நேரத்துக்கு நாங்கள் விஸ்காஸ் கொடுப்போம். போதும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்